ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சவிதா மாமின்னு சொல்லிட்டு எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சவிதா மாமியோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ராம் உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப பக்கத்துல பார்த்தனா அந்த ராஜுவும் அதுக்கப்புறம் சஞ்சயும் இருப்பாங்க. இப்ப அந்த சஞ்சய் என்ன சொல்லுவானா, மாமா உங்களுக்காக நாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது அவனும் அந்த ஜிலேபி எடுத்து சாப்பிட்டுட்டு, டேய் ஜிலேபி என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு சந்து என்ன சொல்லுவானா, நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊர்ல அகர்வால் சுழிச்சால்னு ஒரு கடை இருக்கு, அந்த இடத்துல தான் வாங்கினேன், அது நான் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டான இந்த ராஜு தான் வாங்கிட்டு வந்தா அப்படி சொன்ன உடனே அதுக்கு அந்த மாமா என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல ராஜு, உனக்கு இந்த இடத்துல நிறைய இடம் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனும், மாமா அந்த கடையில தான் எங்க அப்பா அடிக்கடி வாங்குவாரு, அதனாலதான் நானும் அங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்க, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சவிதா மாமி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே சந்து என்ன சொல்லனா, அத்தை நான் கொஞ்சம் ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அந்த ராம இருக்கார் இல்லையா, அதான் இந்த அத்தையோட மாமா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு பசங்க எவ்வளவு ஆசையா ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப சூடா இருக்கு, முதல்ல இதை சாப்பிட, இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கையே ஜில்லுன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இது ஜில்லுன்னு ஆனா ஆவாட்டினா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா சலிச்சிட்டு போக, இந்த சந்தோட ஃப்ரெண்ட் அண்ணா ராஜு என்ன பண்ணுவானா, அந்த அத்தைய ஒரு மாதிரியா சிரிச்சிட்டே பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. இப்ப இந்த ராஜு என்ன சொல்லனா, மாமா நான் போயிட்டு அத்தைக்காக கொஞ்சம் ஜிலேபி கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா அவங்க ஜில்லுன்னா சாப்பிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் சூடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அந்த ஜிலேபி வாங்கிட்டு போவாங்க. இவன் எங்க போறான்னு நம்மளுக்கே தெரியும், ஏன்னா அவங்க குளிக்க போறன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. சோ இவன் என்ன பண்ணனா வேக வேகமா அங்கதாங்க போவான். அங்க பார்த்தனா நம்ம அத்தை செமையா குளிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணனா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க குளிக்கிறது சும்மா வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. இவனு வெளியே நின்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சந்தும் அதுக்கப்புறம் ராணி படுத்துட்டே இருக்கும்போது, ராணிக்கு தான் இவன் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு வேலை பாப்பா இல்லையா, சோ அந்த வேலை தாங்க இப்ப ஸ்டார்ட் பண்றா. அவளுக்கு செம்ம மூடானதால இருந்து உட்காந்துட்டு வழக்கம் போல தன்னோட உடம்பெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம சந்தோட பாக்கெட்ல கையை விட்டு நோண்ட ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கும், ஏன்னா இந்த ராணி பண்றது அந்த அளவுக்கு வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா பாக்கெட்ல கை விட்டு நோண்டதுக்கு அப்புறம் இப்ப ராணிக்கு முடிஞ்சிருமா, அவனுக்கும் அப்படியே முடிஞ்சிருங்க. உடனே இவன் என்ன பண்ணா சைலண்டா படுக்க, உடனே அவனை எழுந்துருவாங்க. எழுந்து உட்காந்தவன் அவனுடைய கீழே பார்த்தனா ஃபுல்லா ஈரமா இருக்குமா, உடனே அவனும் சே இன்னைக்கும் ஈரமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் திரும்ப படுத்து தூங்கிடுவாங்க. அப்படியே பக்கத்துல பார்த்தனா ராணி அவன் பேசுறதை கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டே படுத்திருப்பாளா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம மாமி கிச்சன்ல இருக்கும் போது இப்ப அங்க வந்து அந்த சந்து என்ன பண்ணுவானா, மாமி நேத்து நீங்க டீ எடுத்துட்டு வரும்போது என் பேண்ட் கூட ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா, நீ கனவு கண்டதால தான் உன் பேண்ட் இப்படி ஈரமாயிடுச்சுன்னு, ஆனா நான் இன்னைக்கு எந்த கனவும் காணல, ஆனா என் பேண்ட் இன்னைக்கும் ஈரமாயிடுச்சு, எதனால அப்படி ஆகுது அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, கனவு காணா மட்டும் அதுமே ஈரமாகாதுடா, நீ வந்து பெரிய பையன் ஆயிட்டு இருக்க, அதனாலதான் உன் பேண்ட் ஈரமாயிடுச்சு அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு இவனே கேட்பானா, அப்படியே பேண்ட் ஈரமாயிட்டு இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது, அப்ப மாமாவுக்கு அது மாதிரி ஆயிருக்கா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, மாமாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதுக்கப்புறம் அவருக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்தேன், அதுல இருந்து அவருக்கு அப்படி ஆறுது இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அப்படிங்களா அத்தை, அப்ப எனக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா, ஆனா எனக்கு தான் சொல்லி கொடுக்க யாருமே இல்லையே, ஆமா உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு இதை பத்தி எல்லாமே தெரியுமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. உடனே இவன் என்ன சொல்லனா, சரிங்க அத்தை அப்பனா நீங்க எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு இவனு ரொம்ப இன்னசென்டா கேட்பானா. உடனே அவனும் சரி ஓகே நான் உனக்காக சொல்லி கொடுக்குறேன், ஆனா இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவன் என்ன கேட்பானா, சரி ஓகே வாங்க எனக்கு இப்பயே சொல்லி கொடுக்குன்னு சொன்ன உடனே அவங்களும் சச்சா இது இப்ப எல்லாம் சொல்லி கொடுக்கறாது, இது உனக்கு நான் நைட்ல சொல்லி தரேன், அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் சரிங்க அத்தா அப்ப நைட்ல வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவனு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம மாமி என்ன பண்ணுவாங்கன்னா பேக் எடுத்துட்டு வேகமா கீழே இறங்கி வரும்போது இப்ப அவங்களோட ஃப்ரெண்டான அந்த குஷி அங்க வருவாங்க. அவளை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் குஷி நான் என் வீட்டுக்காருக்கு மருந்து வாங்குறதுக்காக போறேன், வரதுக்கு எப்படியும் ஒரு 20ல இருந்து 40 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கிறியா, அவர் ஏதாச்சும் கேட்டாருன்னு எடுத்து கொடு அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணா வேகமா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவ உட்காந்துருப்பாளா. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, ஏ சவிதா அங்க நீ இருக்கியா அப்படி சொல்லி அவர் கூப்பிட, உடனே இவளு திருன்னு முடிப்பாளா. சரி உடனே அவரும் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்ப இவளும் சரி அவருக்கு எதோ தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அங்க போன உடனே இப்ப இவ போட்ட பர்ஃபியூம் தான் இவருக்கு தெரியும் இல்லையா, அவர் மனைவி தானே, வந்தது அவர் மனைவி தான் நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு நான் குளிக்க போகணும் அப்படி சொன்ன உடனே இப்ப இவளும் முழிக்கும் போது தவிர அங்கதான் வச்சிருக்கேன் அந்த மசாஜ் கிட்ட எடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் இதுதான் நல்ல வாய்ப்பு, நம்ம இவரை வச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த ஆயில் எடுத்து அவருக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இவ்வளவு அவருக்கு கண்ட இடத்துல கை வச்சதால அவருக்கு செம்ம மூடாயிடுமா. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, சவிதா எதுக்காக வெயிட் பண்ற, போயிட்டு அந்த சாக்லேட் சிரப் எடுத்துட்டு வா, உனக்கு
நான் இன்னைக்கு புதுசா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சிறப்பு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆள் அதை கண்ட இடத்துல ஊத்தி வேற லெவல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. அவளு சும்மா இல்லைங்க, இப்ப மேலெல்லாம் ஊத்தி வேறையா சாப்பிட்டுட்டு இருக்க இந்த சீன்ஸ் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்ப இவன் என்ன பண்ணனா அவன் செய்ய செய்ய வாயில கை வச்சு மூடிப்பாங்க. ஏன்னா இவளோட சத்தம் வெளியே வந்துச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் இல்லையா. சோ அவனும் இவ சத்தம் போடாததால ஒரே கண்ட்ரோலா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா செய்வான். இந்த சீன்ஸ் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லனா, பரவாயில்ல நீ மட்டும் சத்தம் போட்டிருந்தா எனக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும், நீ சத்தம் போடாததால நான் ரொம்ப கண்ட்ரோலா பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 4th எபிசோடும் பாத்திரலாம். 4th எபிசோட்ல பார்த்தனா நம்ம மாமி அவங்க ஃப்ரெண்ட் என்ன பேசிப்பாங்கன்னா, அவன் என்னத்தமா சொன்னா, இன்னைக்கு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு, இதே போல மாமாக்கும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொன்னா அவருக்கு தான் நான் எல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன கேட்டானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நான் என்ன சொன்னேன், சரி ஓகே நான் உனக்கு அப்புறமா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படி சொன்ன உடனே இது குஷி என்ன சொல்லனா, அப்படியா அப்பனா அந்த வாய்ப்பு எனக்கு குறி, இப்ப ரொம்ப இன்னசென்டா இருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனுக்கு கில்லாடி ஆக்குறேன், நான் நினைக்கிறேன் அவன் இது வரைக்கும் யாரு கூட மேட்டர் பண்ணது கிடையாது போல, அதான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே நம்ம மாமா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அவனுக்கு நான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெளிவாயிடுவான் அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த குஷியும், சரிடி உனக்கு ஹெல்ப் வேணுமா என்னை கூப்பிடு, நானும் சேர்ந்து அவனுக்கு சொல்லி தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு எல்லா விஷயம் சொல்லி கொடுத்து அவனை கில்லாடி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டபுள் மீனிங்கா பேசிட்டே இருக்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம சந்து அவனோட ஃப்ரெண்ட் உட்காந்துட்டே இருக்கும்போது சந்து என்ன சொல்லணும், டே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா என்ன பண்றதுனே தெரியல அப்படி சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, நீ வெளியில ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருப்ப அதனால தான் அப்படி இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவானா, அதுக்கு சந்து என்ன சொல்லனா, இல்லடா எனக்கு உடம்பு வயிறுலாம் எரியும் போது அப்படியே கீழே ரொம்ப டைட் ஆயிடுது அப்படி சொன்ன உடனே அவனுக்கு அது புரிஞ்சிடும், டேய் நீ பெரிய ஆள் ஆயிட்டடா, நீ போயிட்டு கிளாப் பண்ணிட்டு வாடா அப்படி சொல்லும்போது, என்னடா கிளாப் பண்றது அப்படின்னு, டேய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்ல, அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதரா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ பெரிய பையன் ஆயிட்டடா, இது எப்பவுமே எல்லா பசங்க பண்றதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு திரு முடிப்பானா, உடனே இவனுக்கு சொல்ல தெரியாம, சரி ஓகே அதெல்லாம் யோசிக்காம முதல்ல படி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாமி அவங்களோட ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்களா, இப்ப அந்த இடத்துக்கு இந்த சந்து வராங்க. வந்தவன் என்ன பண்ணனா, அத்த என்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா அப்படி சொல்லி கேட்க, இல்லையப்பா உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்ல, என் ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் கிடையாது, நீ போயிட்டு ஒரு ஆம்பளைக்கு தேவையான வேலையை செய்ய மாட்ற அப்படி சொன்ன உடனே, அப்படியா சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஒரு ஆம்பளை தான் அப்படி சொன்ன உடனே, அப்புறம் ஏன் எனக்கு எதுவும் சொல்லி தர மாட்டீங்க, இங்கதான் யாரும் இல்லையா எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவங்களும் சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனா இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவானா, உடனே அவன் அந்த கட்டுல உட்கார வச்சு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு கண்ட இடத்துல கை வச்சு செம்மையா மூடுவாங்க. அவனாலையும் அது பொறுத்துக்க முடியாதுங்க. அப்புறம் ஒரு வழியா அவனோட பேக்கெட்ல கை விட்டு அவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண, ஒன்னு சொர்க்கத்துக்கு போன முடியாது, அத்தை இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு வழியா இவங்களும் அந்த வேலையை பண்ணி முடிச்ச உடனே இப்ப நான் ஆம்பளை ஆயிட்டேன் அத்தை அப்படின்னு கேட்க, இப்ப நீ பெரிய ஆம்பளை ஆயிட்ட, ஆனா இன்னும் கொஞ்சம் வேலை எல்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறமா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ராணி அவளோட பெட்ரூம்ல துணி மாத்திட்டு இருப்பாளா, அவன் மாத்துறத பார்த்தனா ரொம்ப ஓப்பனாவே இருக்குங்க. இப்படியே மாத்திட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சந்து வராங்க. வந்தவன் என்ன பண்ணானா அந்த ராணியை பார்த்துட்டு அவனுக்கு செமையா மூடாயிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு அது மாதிரி ஆனது கிடையாது, இப்பதான் பல வேலை எல்லாம் பார்த்திருக்கான் இல்லையா. சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆனதால கொஞ்ச நேரம் அதை பார்த்தவன் டப்புன்னு அங்க வந்து போயிடுவாங்க. போனவன் நேரா கிச்சன்ல நம்ம மாமி நிப்பாங்களா, ஓடி போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா பண்ண, உடனே அவங்களும் பயந்து பட்டுட்டு என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்க, இங்க பாருங்க மாமி திரும்ப அது எழுந்து நின்னுடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது, இங்க பாரு இங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, முதல்ல இங்கிருந்து போ நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் அப்படி சொல்ல, இல்ல இல்ல எனக்கு இப்பயே பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீ நைட் என்ன பண்றேன்னா என் பெட்ரூம்க்கு வா, யாருக்கும் தெரியாதவா சரியா, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட்ல பார்த்தனா நம்ம மாமி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா சைலண்டா உள்ள போயிட்டு மாமி போட்டு தடவிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள டக்குன்னு ஏஞ்சதுக்கு அப்புறம் என்னடா அப்படி சொல்லி கேட்க, நீங்க தானே நைட் வர சொன்னீங்க, நீங்க மட்டும் படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சரி வான்னு சொல்லிட்டு இப்ப அவனை கூட்டிட்டு தனியா கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க போட்டுக்கிற நைட்டு வேற லெவல்ல இருக்கும். இப்ப இவன் என்ன பண்ணனா அந்த மாமி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையாவே வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல செம ஹாட்டாவே இருக்குங்க. இப்படியே அந்த மாமி கூட பண்ணிட்டே இருக்க இப்ப அந்த ராணி தாங்க காட்டுறாங்க. அவ வேற அந்த பக்கமா வந்திருப்பாளா, வந்தவளுக்கு என்ன உள்ள சத்தம் கேக்குதுன்னு உள்ள எட்டி பார்த்தா நம்ம சந்து மாமியை வச்சு வெறியா பண்றத பார்த்தோன்னே அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க. அப்படி அவங்க செய்யறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவங்க 2 பேரும் நம்ம ராணியை பார்த்துருவாங்க. உடனே அவங்களுக்கு 2 பேருக்கும் முடிஞ்சிருவா. உடனே ராணி என்ன சொல்லுவானா, ஆஹா பரவாயில்லையே பெரிய வித்தக்காரன் தான், இவ்வளவு நாள் ஒண்ணுமே தெரியாத இருந்த, இப்ப நம்ம மாமி கிட்டே நீ ட்ரைனிங் எடுத்திருக்கியா, பரவாயில்ல இதுக்கப்புறம் நீ பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கதவு சாத்திட்டு போகும்போது இதனுடைய 4வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஒரு சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துலாங்க. இதனோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.